குட்டி யானையின் குட்டி குட்டி சாகசங்கள். உதவி செய்வோம். அன்பு குட்டீஸ், ஒரு காலத்தில் அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அழகான குட்டி யானை வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் என்ன தெரியுமா? முன்னு தான் அந்த குட்டி யானையின் பெயர். அதோ அந்த குட்டி யானைதான். பார்க்க குட்டியாக இருந்தாலும் அந்த குட்டி யானைக்கு ஒரு அழகான பெரிய மனசு இருந்தது. ஆனா நம்ம குட்டி யானைக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அது தன்னை ரொம்ப குட்டியா நினைச்சுச்சு. நான் ரொம்ப குட்டி, என்னால யாருக்கும் உதவி செய்ய முடியாதுன்னு அதுக்கு ஒரு எண்ணம். ஆனா உண்மையில் அதுக்குள்ளே நிறைய அன்பு ஒளிஞ்சிருந்தது. ஒரு நாள் குட்டி யானை ஒரு அழகான காட்டாற்றின் அருகே போக்கொண்டிருந்தது. அப்போ ஒரு சத்தம் கேட்டது. ஐயோ ஐயோன்னு ஒரு சின்ன குரல். என்னன்னு பார்த்தா ஒரு அழகான சின்ன பறவைக்கு அதோட குஞ்சு மரக்கிளையில் இருந்து கீழே விழுந்து அதோட சிறகுல ஒரு அடி பட்டுருச்சு. அதனால அந்த பறவையால் பறக்க முடியலை. குட்டி யானை மனசுக்குள்ளே ஐயோ பாவம்னு நினைச்சுச்சு. அதுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு. அது தன்னோட தும்பிக்கையை மெதுவா நீட்டி பறவையின் குஞ்சை ரொம்ப ஜாக்கிரதையா தூக்கி அதோட அம்மா பறவையோட கூட்டிலே பத்திரமா கொண்டு போய் வச்சது. பறவை அம்மாவும் குட்டியும் ரொம்ப சந்தோஷமா குட்டி யானையை பார்த்தாங்க. குட்டி யானைக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். என்னாலையும் உதவி செய்ய முடியுமேன்னு அதுக்கு தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போகுது. அங்கே என்ன தெரியுமா? ஒரு சின்ன மான் குட்டி தன்னோட வழியை மறந்து பயந்து நின்னுக்கிட்டு இருந்தது. நான் எங்கே போறது? அம்மா எங்கேன்னு அதுக்கு தெரியலை. குட்டி யானை அந்த மான்குட்டியை பார்த்துச்சு. அதுக்குள்ளே ஒரு யோசனை. அது தன்னோட பெரிய காதுகளை தூக்கி சுத்திமுத்தி எல்லா இடத்தையும் கேட்டது. எங்கிருந்து மான்குட்டியோட அம்மா கூப்பிடுதுன்னு கண்டுபிடிச்சது. அப்புறம் மான்குட்டியை மெதுவா தன்னோட கூடவே கூட்டிட்டு போய் அதோட அம்மா கிட்டே பத்திரமா சேர்த்துச்சு. மான்குட்டியும் அம்மா மானும் ரொம்ப நன்றி சொன்னாங்க. நம்ம குட்டி யானை இப்போ இன்னும் துணிச்சலா போகுது. அடடா, அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஒரு தேன் கூடு. அதிலிருந்து தேனீக்கள் கூட்டம் கூட்டமா பறந்து வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு சின்ன தேனீ சிலந்தி வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அதனால அதுக்கு வெளியே வர முடியலை. அதுவும் மம்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. குட்டி யானை மெதுவா அந்த வலையை நெருங்குச்சு. தன்னோட தும்பிக்கையை ரொம்ப மெதுவா ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தி அந்த சிலந்தி வலையில் இருந்து தேனீயை விடுவிச்சது. தேனீ உடனே இம்மம்னு சந்தோஷமா பறந்து போச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், நம்ம குட்டி யானை எவ்வளவு குட்டியா இருந்தாலும் தன்னோட கருணையாலும் அன்பாலும் எல்லாருக்கும் எப்படி உதவி செஞ்சுச்சுன்னு. ஒவ்வொரு முறையும் அது உதவி செய்யும்போது அதுக்குள்ளே இருந்த நான் குட்டி அங்கர எண்ணம் காணாம போச்சு. அதுக்குள்ளே ஒரு பெரிய பலம் வந்துச்சு. அதனாலதான் குட்டீஸ், நாம எவ்வளவு குட்டியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன சின்ன உதவிகளை செய்யும்போது நாமளும் பெரிய வீரர்கள்தான். அன்புடனும் கருணையுடனும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுதான் நம்ம குட்டி யானை நமக்கு கத்துக் கொடுத்த பெரிய பாடம். சரி குட்டீஸ், இப்போது விடைபெறுகிறோம். நாளை மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். பை பை.